Good morning to all. So, previously already learned about the monohybrid class and test class in a monohybrid. Now we are going to discuss backcross in monohybrid. Backcross is a cross of F1 hybrid with any one of the parental genotype. ஸோ பேக்ராஸ் பண்ணக்கூடியது எஃப்1 ஜென்ரேஷனை ஏதாவது ஒரு பேரண்டல் ஜீனோடைப்போட கிராஸ் பண்ணக்கூடியது தான் பேக்ராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா டாமினன்ட் பேக்ராஸ் அண்ட் ரெசசிவ் பேக்ராஸ். ஸோ அதாவது எஃப்1 ஜென்ரேஷனை டாமினன்ட் பேரண்டல் கேரக்டரோட கிராஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா அது டாமினன்ட் பேக்ராஸ். ஸோ அதே எஃப்1 ஜென்ரேஷனை ரெசசிவ் பேரண்டல் கேரக்டரோட கிராஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா அது ரெசசிவ் பேக்ராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இட் இன்வால்விங் த கிராசஸ் பிட்வீன் த எஃப்1 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வித் எய்தர் தி 2 பேரண்ட். ஸோ இந்த எஃப்1 ஜென்ரேஷன் வந்து எய்தர் ஸோ அதாவது டாமினன்ட் ஆர் ரெசசிவ் ஸோ இந்த 2 பேரண்ட்டோட வந்து கிராஸ் பண்ண வைக்கணும். ஸோ இது பேக் கிராஸோட கேரக்டர்ஸ். இந்த எஃப்1 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கிராஸ்ட் வித் எ டாமினன்ட் பேரண்ட். ஸோ ஆல் தி எஃப்2 டெவலப்டு எ டாமினன்ட் கேரக்டர்ஸ் அண்ட் நோ ரெசசிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அட்டைன்ஸ் இன் த ப்ராஜனி. எஃப்1 ஜென்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்போவுமே நமக்கு டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டாமினன்ட் ரைட் இருக்கக்கூடிய எஃப்1 ஜென்ரேஷனை டாமினன்ட் பேரண்ட்டான டாமினன்ட் கேரக்டர் இருக்கக்கூடிய பேரண்ட்டோட கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆல் தி ப்ராஜனிஸ் ஆஃப் எஃப்2 இஸ் டாமினன்ட். எல்லா ப்ராஜனியுமே எஃப்2வில் வந்து டாமினண்ட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா 2 பேரண்ட்டுமே இங்கே டாமினன்ட் பேரண்ட், அப்போ எஃப்2வும் நமக்கு டாமினன்ட் கேரக்டரில் கிடைக்குது. ஸோ அதுவே த எஃப்1 ஹைப்ரிட் இஸ் கிராஸ்டு வித் எ ரெசசிவ் பேரண்ட். இதே நம்ம வந்து ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஈக்குவல் ப்ரொஃபஷன் நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். 50% வந்து டாமினண்ட்டாகவும் 50% வந்து ரெசசிவ் ட்ரைட்ஸும் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பேரண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ ஸோ அது வந்து ஈக்குவல் ப்ரொஃபஷன்ஸில் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரெசசிவ் பேக்ராஸ் அப்படின்னு சொல்கிறோம். The recessive backcross helps to identify the heterozygosity of the hybrids. ஸோ இந்த ஹைப்ரிட்ஸோட ஹெட்ரோசைகோசிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பேக்ராஸ் இது ரெசசிவ் பேக்ராஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற. நெக்ஸ்ட்டு டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ ஆல்ரெடி மோனோஹைப்ரிட் கிராஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு சிங்கிள் ட்ரைட் டால் அதாவது ஹைட் ஆஃப் தி ஸ்டெம் அப்படின்னக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர்ஸ் அந்த கேரக்டரோட ஆல்டர்னேட் ஃபார்ம் டால் அண்ட் டாஃப் அப்படின்னக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைஹைப்ரிட் கிராஸில் இட் இஸ் த ஜெனட்டிக் கிராஸ் விச் இன்வால்வ் தி இண்டிவிஜுவல்ஸ் டிஃப்ரெண்ட் இன் எ 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இந்த இடத்த வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டைஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைஹைப்ரிட் கிராஸில் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லாஸ் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஆல்ரெடி ஏற்கனவே மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்க்கும்போதே நம்ம லா பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னாக்கா லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய லா வந்து லா ஆஃப் டாமினன்ட் பார்த்துருப்போம். கேமெட் இஸ் நெவர் ஹைப்ரிட்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. லா ஆஃப் டாமினன்ட். ஸோ அதுக்கு தான் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. ஸோ அதாவது எஃப்1 ஜென்ரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. டாமினன்ட் ரெசசிவ்க்கான ஜீன்ஸ் இருக்கும், ஆனால் டாமினன்ட் கேரக்டர் மட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ அதே மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு லா சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், when 2 pairs of traits are combined in a hybrid. ஓகேங்களா. 2 பேர் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒரு ஹைப்ரிடை ஃபார்ம் பண்ணுது. செக்ரிகேஷன் ஆஃப் 1 pairs ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி அதர். இதில் செக்ரிகேட் ஆகும்போதே செப்பரேட் ஆகும்போதே ஸோ 1 கேரக்டர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர். ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஜீன்ஸ் தட் ஆர் லொக்கேட்டட் இன் எ டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ். ஜீன்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸில் இருக்குது. ஓகேங்களா. ஆல்ரெடி மெண்டலின் கேரக்டர்ஸ் அவர் ஸ்டடி பண்ணியிருக்கக்கூடிய 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டருக்கான ஜீன்ஸே 4 குரோமோசோம்ஸில் அரேஞ்ச் ஆகிருந்து இல்லைங்களா. இப்போ இங்கே நம்ம எடுத்துக்கூடிய இந்த 2 கேரக்டர்ஸ் ஆர் டபுள் ட்ரைட்ஸ் டைஹைப்ரிட்ஸ். ஸோ அந்த 2 கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸில் இதுக்கான ஜீன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அசார்ட் இண்டிபெண்ட்லி டியூரிங் மியாசிஸ். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா செக்ரிகேட் ஆகும்போது தனித்தனியாக பிரியும் போது இண்டிபெண்ட்டாக ஒரு கேரக்டர்ஸ் வந்து இன்னொரு கேரக்டர்ஸை டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக வந்து செக்ரிகேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ மெனி பாசிபிள்ஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேன் அக்கர்ஸ் இன் த கேமெட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெனி பாசிபிள்ஸ். ஓகேங்களா. மெனி பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ்.
பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து இங்கே நிறைய சான்சஸ் இருக்குது இந்த கேமெட் ஃபார்மேஷன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டைஹைப்ரிட் கிராஸ் செக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டைஹைப்ரிட் கிராஸ்க்கான கேமிட் செக்ரிகேஷன் இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த டைஹைப்ரிட் செக்ரிகேஷனில் ஒரு ஹோமோசைக்கஸ், ஒரு ரவுண்ட் சீட் எல்லோ காட்லடன், இதுவும் ஹோமோசைக்கஸ் wrinkled சீட் க்ரீன் காட்லடன்ஸ். ஸோ இதில் ரவுண்ட் எல்லோ டாமினன்ட் ரைட். ஓகேங்களா. ஸோ இந்த ரவுண்ட் எல்லோ டாமினன்ட் ரைட்டு, தென் wrinkled க்ரீன் வந்து ரெசசிவ் ரைட். ஓகேங்களா. both the character are dominant and both the character are recessive. எல்லோ ரவுண்ட் டாமினன்ட், wrinkled green recessive. ஸோ இப்போது இந்த டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் டைஹைப்ரிட், அதாவது ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் அண்ட் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ். ஸோ இப்போ இந்த ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் அந்த ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் இருக்குல்லைங்களா. ஸோ இந்த ட்ரைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கேமிட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சேம் நம்பர் சேம் இருக்கிறதால இங்கே சேம் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஆர் ஒய் கேப்ஸ் ஆர் கேப்ஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி சேம் நம்பர் ஆஃப் அல்லீல்ஸ் ஆர் ஜீன்ஸ் இருக்கிறதால சேம் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ். ஓகேங்களா. சேம் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ இப்போது இந்த ரெண்டு கேமிட்ஸும் வந்து ஃபியூஸ் ஆகுது, நமக்கு ஒரு F1 ஜெனரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அந்த F1 ஜெனரேஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஹெட்ரோசைக்கஸ். ஓகேங்களா. F1 ஜென்ரேஷன் வந்து ஹெட்ரோசைக்கஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட் நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேமிட்டை ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாசிபிள் கேமிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துலையும் ஒரு ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து செல்ஃபிங். ஓகேங்களா. செல்ஃபிங். ஸோ அப்போ ஒரு ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட்கான பாசிபிள்ஸ் வந்து பாருங்கள், ஒரு கேப்ஸ் ஆர் கேப்ஸ் ஒய். ஓகேங்களா. ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் எல்லோ அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் க்ரீன், wrinkled எல்லோ. ஓகேங்களா. wrinkled க்ரீன். ஸோ இதுதான் வந்து பாசிபிள் கேமிட்ஸ். சரிங்களா. டைஹைப்ரிட் கிராஸில் இது பாசிபிள் கேமிட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனில் இங்கே பாசிபிள் கேமிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது சேம் கேமிட்ஸ் தான். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேமிட்ஸ் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆகுது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். F2 ஜெனரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த F2 ஜென்ரேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் நம்ம வந்து டைஹைப்ரிட் கிராஸில் பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ரிகேஷன் ஆஃப் கேமிட். ஓகேங்களா. ஸோ கேமிட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகும்போது இண்டிபெண்ட், ஒன்று இன்னொன்று டிபெண்ட் பண்ணலை. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெட்ரோசைகோட். ஓகேங்களா. ஹெட்ரோசைக்கஸ் டாமினண்ட்டாக இருக்குது. ரவுண்ட் எல்லோ அப்படின்றது ஒரு பேரண்ட்டோட கேரக்டர், wrinkled க்ரீன்ன்றது இன்னொரு பேரண்ட்டோட கேரக்டர். ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராஜெனி F1 ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் எல்லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. ஆனால் கேமிட்ஸ் வந்து இப்போ ரவுண்ட் எல்லோ டாமினன்ட்னா டாமினன்ட் கேமிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், இல்லை wrinkled க்ரீன்னா wrinkled க்ரீனுக்கான ரெசசிவ் கேமிட்ஸாக ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக இந்த இடத்த கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து செக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமிட்ஸ். கேமிட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகுது, செப்பரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டைஹைப்ரிட் கிராஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைஹைப்ரிட் கிராஸ்க்கான ஃப்ளோ சார்ட் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பேரண்ட் எடுத்திருக்கோம், ரவுண்ட் எல்லோ பேரண்ட், wrinkled க்ரீன் பேரண்ட். ஸோ இந்த பேரண்ட் வந்து மேலாகவும் இந்த பேரண்ட் வந்து ஃபீமேலாகவும் எடுத்துக்கணும். பேரண்ட் 1 வந்து ஃபீமேல், பேரண்ட் 2 வந்து மேல். இப்போ இவங்களோட பேரண்டல் ஜீனோடைப் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்கோம், ஜீன் சீக்வன்சஸ் RRYY RRYY அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமிட்ஸ் கேப்ஸ் ஆர் கேப்ஸ் ஒய், இவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமிட்ஸ் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராஜெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ராஜெனி கிடைக்கும் அப்படின்னா ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட். ஓகேங்களா. ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட், அதாவது போத் த பேரண்ட்டோட ஜீன் டைப்ஸும் இருக்கும். ஆனால் இதில் என்னாகும் அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பேரண்ட் இருக்கு இல்லையா, அதோட கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த பேரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா F1 ஜென்ரேஷனை வந்து செல்ஃபிங் பண்ணுறோம். பேரண்ட் 1 பேரண்ட் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து டைஹைப்ரிட் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டைஹைப்ரிட் டாமினன்ஸ் வந்து நமக்கு கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணுது.
ஒரு பேரண்ட் வந்து டைஹைப்ரிட் டாமினன்ஸ் நமக்கு இங்கே 4 கேமிட்ஸும் இந்த பேரண்ட் ஒரு 4 கேமிட்ஸையும் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புன்னட் ஸ்கொயர் ஆர் செக்கர் போர்டு வந்து ட்ரா பண்ணுவோம். புன்னட் ஸ்கொயர் ஆர் செக்கர் போர்டு இந்த போர்ட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதில் ஒரு சைடு வந்து மேல் கேமிட்ஸும் இன்னொரு சைடு வந்து ஃபீமேல் கேமிட்ஸும் எடுத்துக்கிறோம். இப்போது மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ் இருக்குல்லைங்களா, ஸோ இந்த கேமிட்ஸை நம்ம க்ராஸ் பண்ணி செக்கர் போர்டு வந்து ஃபில் பண்ணுவோம் ஆர் புன்னட் ஸ்கொயர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த புன்னட் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபினோடைபிக் ரேஷியோ 9:3:3:1 என்னக்கூடிய ரேஷியோ கிடச்சிருக்கும். ஓகேங்களா. 9 பிளான்ட்ஸ் வந்து டால் பிளான்ட்டாகவும், அதாவது ரவுண்ட் எல்லோ அப்படின்னக்கூடிய கலராகவும், 3 பிளான்ட்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிங்கிள்டு எல்லோவாகவும், 3 பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ரவுண்ட் க்ரீனாகவும் இருக்கும். ஒரு பிளான்ட் மட்டும் நமக்கு ரிங்கிள்டு க்ரீனாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பிளான்ட் வந்து ரிங்கிள்டு க்ரீன், ரெசசிவ் பேரண்ட்டோட கேரக்டர். இந்த 9 வந்து டாமினன்ட் பேரண்ட்டோட கேரக்டர். இந்த 9:3:3 இருக்கு இல்லைங்களா, அந்த 3:3 வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம மோனோஹைப்ரிட் கிளாஸ் பார்த்துருக்கோம். இந்த சேம் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டைஹைப்ரிட் கிளாஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுதான் டைஹைப்ரிட் கிளாஸ்க்கான பேட்டர்ன்ஸ், அதுக்கான புன்னட் ஸ்கொயர் ஆர் செக்கர் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மூவ் பண்ணலாம். தேங்க்யூ.